ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வீட்டுக்கு குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதுக்காக நான் பாருங்கள் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். 1 கிலோ வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோவுக்கு வந்து நாட்டு கொத்தமல்லி, இது வந்து 1/2 கிலோ. அதே மாதிரி பாருங்கள், ஜீரகம் 100 கிராம், மிளகு 50 கிராம், இதில் சோம்பு வந்து 50 கிராம் இருக்குது. இதில் வந்து ஒரு 25 கிராம் போட்டுப்பேன். வெந்தயம் 100 கிராம் பேக்கெட், இதில் ஒரு 50 கிராம். இது வந்து கசகசா, கறி குழம்புலாம் செஞ்சாக்க கசகசா போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கசகசா இது ஒரு 50 கிராம் பேக்கெட்டு, இது ஒரு 25 கிராம் போட்டுப்பேன். அதே மாதிரி இது வெள்ளை மஞ்சள் பாருங்கள், இது வந்து ஒரு 25 கிராம் போட்டுப்பேன். இது துவரம்பருப்பு, இது ஒரு 50 கிராம். இது கடலைப்பருப்பு, இது ஒரு 50 கிராம். இது வந்து கட்டி பெருங்காயம், இதில் ஒரு சும்மா கொஞ்சம் போட்டுப்பேன். இது வந்து அரிசி, புழுங்கரிசி, இது ஒரு 50 கிராம். இதெல்லாம் வந்து நல்லா பாண்டில் வந்து பொன்னிறமாக வறுத்து போட்டுப்பேன். அதே மாதிரி கருவேப்பிலை பாருங்கள், இதுவும் அலசி நல்லா பாண்டில் ஹீட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா காஞ்ச மாதிரி வந்துடும். இதுவும் அப்படியே செலவு இதில் கலந்துப்பேன். வரமிளகாய் காய வச்சுருக்கேன், காட்டுறேன் இருங்க. இது பாருங்கள், சிறு மிளகாய், இது நல்லா விதை இருக்கும், காரம் நல்லா உரைக்கும். இது வந்து பெரிய மிளகாய், இது விதை கம்மியாக இருக்கும், இது கொஞ்சம் காரம் கம்மி. ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து எண்ணெய் லைட்டாக போட்டு வறுத்து காய வச்சிடணும். இன்றைக்கி வந்து இது டஸ்ட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அலசி காய போட்டிருக்கேன். இது வரைக்கும் அலசி காய போட்டதில்லை, இன்றைக்கி அலசி காய போட்டிருக்கேன். நல்லா வெயிலில் காஞ்சிடுவேன். நாளைக்கு வந்து பாண்டில் வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துடுவேன். ஏன்னா எண்ணெய் எதனால் விட்டுறோம், அந்த மிளகாய் காரம் வந்து கடுகடுன்னு இருக்கும். அந்த கடுகடுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் எண்ணெய் லைட்டாக போட்டு வறுத்துப்போம். மற்ற செலவெல்லாம் வந்து எண்ணெய் போடாமல் தான் வறுத்து எடுப்பேன். வறுத்து நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் மிஷின் கொடுத்து அரைச்சி ஆற போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். 1 வருஷம் ஆனால் கூட மிளகாத்தூள் கெட்டு போகிறதில்ல. நாளைக்கு வந்து நான் வறுத்து எடுப்பேன் இல்லையா, அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லா வரமிளகாவும் எண்ணெய் லைட்டாக போட்டு வறுத்து காய வச்சுருக்கேன். கொத்தமல்லி பாருங்கள், நாட்டு கொத்தமல்லி வறுத்து காய வச்சுருக்கேன். அது கூட பாருங்கள், எல்லா செலவும் ஃபுல்லாக பொன்னிறமாக வறுத்து காய வச்சுருக்கேன். பாருங்கள், கருவேப்பிலை பாருங்கள், இது லிஸ்ட்டு பாருங்கள் என்னோடது. நான் எவ்வளோ போட்டிருக்கேன்றது லிஸ்ட்டு இருக்குது இதில். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மிளகாத்தூள் வந்து அரைச்சோம்னா. எல்லா குழம்புக்கும் போட்டுக்கலாம், கறி குழம்புக்கு போட்டுக்கலாம், சாம்பாருக்கு போட்டுக்கலாம், பொரியல், எல்லா டிஷ்ஷுக்குமே இந்த மிளகாத்தூள் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி கூட வறுத்து பாருங்கள். எங்கள் அம்மா தான் இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க.